யூசுவலாக ஒரு கார் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எக்ஷோரூம் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, டேக்ஸு, இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும். ஆனால் இந்த எக்ஷோரூம் ப்ரைஸுக்குள்ளரையே நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய ஜிஎஸ்டி டேக்ஸ்னு ஒன்று இருக்கும், செஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் கார்களுக்கும், பைக்கு, அதுக்கப்புறம் வேன், ஆம்புலன்ஸ், பஸ்ஸு, ட்ரக்குன்னு எல்லாத்துக்கும் இருக்கிற டாக்ஸோட டீட்டெயில்ஸ் இங்க நீங்க பார்க்கலாம். இப்போ புது ஜிஎஸ்டி டாக்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் செப்டம்பர் 22 இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்ஸ் படி 350 சிசிக்கு கீழே இருக்கிற எல்லா டூ வீலர்ஸுமே 28% இப்போ 18% குறைச்சிட்டாங்க. அதுல கார்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மீட்டருக்குள்ள இருக்கிற கார்ஸும், பெட்ரோல்ல 1200 சிசி, டீசல்ல 1500 சிசிக்கு உள்ள இருக்கிற இந்த எல்லா கார்ஸுக்குமே இதுக்கு முன்னாடி 28% டாக்ஸ் இருந்தது, 3% செஸ் இருந்தது. இப்போ அதை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணி ஒன்லி 18% அப்படின்னு மாத்திருக்காங்க. பாப்புலர் மாடல்ஸான மாருதி சுசுகி ஸ்விஃப்ட், வேகனார், ஹுண்டாய் i20, டாடா அல்ட்ராஸ், அப்புறம் குவிட், எக்ஸ்டர், இந்த எல்லா காருமே எக்ஷோரூம் பிரைஸ்ல இருந்தே ஒரு 10% குறையும். இதன் மூலமா ஆன் ரோட் பிரைஸும் கணிசமா குறையும். இதே பெனிஃபிட்ஸ் தான் 350 சிசி கீழே இருக்கிற மோட்டார் சைக்கிளுக்கும் பொருந்தும். ஹீரோ ஸ்ப்ளெண்டர், ஹோண்டா ஷைன், அப்புறம் டிவிஎஸ் அப்பாச்சி சீரீஸ்ல இருக்கிற எல்லா பைக்ஸும், பஜாஜ் பல்சர், முக்கியமா ராயல் என்ஃபீல்டோட எல்லா 350 சிசி மோட்டார் சைக்கிள்ஸும் இதுக்கு கீழே தான் வரும். ஸோ அதனால இதுல மிகப்பெரிய பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்ச ராயல் என்ஃபீல்டுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நியூ டாக்ஸேஷன் ஸ்லாப்ல கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கும் இதுக்கு முன்னாடி 28% இருந்தது, இப்போ அது 18% ஆயிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி 5% ஜிஎஸ்டி இருந்தது, இப்பவும் அதே 5% தான் வச்சிருக்காங்க. சரி, ஸ்மால் கார்ஸ் தான் இப்படி. பெரிய கார் எஸ்யூவி தானே இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த எஸ்யூவிக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னா எஸ். அந்த வரிசையில் ஹுண்டாய் கிரெட்டா, கியா செல்டோஸ், டாடா ஹேரியர், அப்புறம் மஹேந்திராவோட XUV 700, டொயோட்டோல ஃபார்ச்சுனர், இந்த காருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 28% ஜிஎஸ்டியும் ப்ளஸ் செஸ் 17 to 22% இருந்தது. ஆனால் இப்போ அதை ஃப்ளாட்டாக 40% ஆக்கியிருக்காங்க. அதே போல மோட்டார் சைக்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா 350 சிசிக்கு மேலே இருக்கிற மோட்டார் சைக்கிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450, KTM டியூக் 390, ஹார்லி டேவிட்சன்ல ஹெக்ஸ் 440, அப்புறம் ட்ரையம்போட ஸ்பீட் 400, இந்த மோட்டார் சைக்கிளுக்கெல்லாம் 28% ஜிஎஸ்டியும் 3% செஸ்ஸும் இருந்தது. ஸோ டோட்டலாக ஒரு 31% பே பண்ணிட்டு இருந்தோம். அதை இப்போ 40% மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருந்த ப்ரைஸை விட இப்போ ஒரு 9 to 12% எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும்.